இன்றைக்கு மனப்பாடமாய் நாம் அறிந்திருக்கிற ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதியை திரும்ப தியானிக்க போகிறோம். 91ஆம் சங்கீதம். சிறு குழந்தைகள் கூட நல்ல மனப்பாடம் தெரிந்து வைத்திருக்கிறதான சங்கீதம். அதுல மொத்தம் 16 வசனங்கள் இருக்கிறது. அந்த 16 வசனங்களில முதல் 2 வசனங்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம். அந்த 2 காரியத்தை நாம் செய்தால் அதற்கு பின்னால் உள்ள 14 ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் நமது மேல் அனுப்புவார். முதலாம் வசனம் சொல்லியிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அந்த மறைவை நோக்கி ஓடணும். அந்த மறைவுக்கு நேராக ஓடினால் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, நான் கர்த்தரை நோக்கி நான் சொல்லணும், என்னுடைய வாய்னால அதை அறிக்கையிடணும். மனசுல மாத்திரம் கேட்கறதில்ல, வாசிக்கிறது மாத்திரமல்ல, வாய்னால சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். திரும்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதை சொல்லி முடிச்சதுக்கு பிற்பாடு அடுத்த 14 வசனங்கள் தேவனாகிய கர்த்தர் நமது மேல் பொழியும் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. அதில் 4வது வசனத்தை சொல்கிறேன், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ பாதுகாப்பா இருப்பாய், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் உண்டாகும். மாத்திரமல்ல, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ராத்திரியிலும் பகலிலும் ஏராளமான கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் உண்டாகும் சங்காரம், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு, இதெல்லாம் இப்போ நம்முடைய காலத்துல நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் சேஃப்டி கிடையாதுன்னு சொல்றார்கள். சேஃப்டி இல்லாத, ஒரு பாதுகாப்பால் இல்லாத உலகத்துல நாம் வாழ்கிறோம். ஆனால் பாதுகாப்பற்ற உலகத்துல நாம் வாழும் பொழுது, நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நீரன் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது, அல்லேலூயா, அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இரவில் உண்டாகும் பயங்கரமானாலும் சரி, பகலில பறக்கிற அம்பானாலும் சரி, இருட்டில் நடமாடும் கொள்ளை நோயானாலும் சரி, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரமானாலும் சரி, உன் பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளினாலே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இன்றைக்கு முழுதும் அதை சொல்லிக் கொண்டே இருங்கள். நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நீரன் தேவன், நான் நம்புகிறவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த நாளிலே எனக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருகிற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உங்கள் கண்களால் காண்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். இந்த வார்த்தைகளினாலே தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தைரியப்படுத்துவாராக, உற்சாகப்படுத்துவாராக. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். God bless you abundantly again and again and again and again. Amen.